ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்டே பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் தேய்ச்சாச்சு. மறுநாளைக்கு பசங்க ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூக்கல்ல தாங்க ஊற வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா நைட்டு நாளைக்கு ஃப்ரைடேன்றதால நைட்டே வீடெலாம் மாஃப் போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே மாஃப் போட விடாமல் காலை பிடிச்சி பிடிச்சி விளையாடிட்டு இருந்து. மறுநாள் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஹாலில் வச்சுருக்க விநாயகருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் சூப்பராக சூரியன் ஒதின அது மேலே விநாயகர் மேலே படும்போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பூவால் அர்ச்சனை செய்து அருகம்புல்லும் பூவும் வச்சு அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பூஜைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாலில் இருக்கிற விநாயகருக்கும் தீபம்லாம் ஏற்றி சாம்பிராணி புகைலாம் போட்டு ஆர்த்திலாம் காமிச்சாச்சு. உள்ளே இருக்கிற விநாயகருக்கும் சாம்பிராணி புகைலாம் போட்டு ஆர்த்திலாம் காமிச்சு தீபாவளிலாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்செலாம் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணணும். எப்போயுமே நான் பார்த்தீங்கன்னா லஞ்சையும் ரெடி பண்ணிவிடுவேன், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிவிடுவேன், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குன்றதுனால பூஜைலாம் சீக்கிரம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்த்திலாம் காமிச்சிட்டு விநாயகருக்கு பூஜைலாம் பண்ணி தேங்காய்லாம் உடச்சி வச்சுட்டு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா மூக்கல்ல சுண்டல் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு லஞ்செல்லாம் போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். லஞ்சு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9:30க்கெலாம் ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பெரியவளுக்கு பார்த்தீங்கன்னா 8 o'clockலாம் ரெடியாகி கிளம்பணும். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சமையல்லாம் நான் பண்ணி முடிக்கணும். லஞ்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். மார்னிங் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி, ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூக்கல்ல சுண்டல் தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் வந்து பசங்க ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடிக்கு அவங்க தேங்காய் பால் சாதம் தான் கேட்பாங்க. பசங்களுக்காகவும் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பேக்கும் கட்டியாச்சு. கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம விதவிதமாக சமைச்சாலும் நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக நம்மளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதமும் பச்சை மிளகா வெங்காயம் அதில் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அது ருசியே ருசி தாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் ஹாலிடேவாக இருந்தது சாட்டர்டே. பசங்கம்மா டிமார்க்குக்கு போகலான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கும் வேலூருக்கு போகிற வேலை இருந்ததுனால சரி டிமார்க்குக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எது எது வாங்கலாம்னு ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க சூஸ் பண்ணோம். நான் இதோட வீடியோ வந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். கிச்சனுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறோம், எதை வாங்குறது எதை இது பண்ணுறதுனே தெரியலங்க. பசங்கக்கிட்ட டிமார்க்லாம் வேணாம், அங்கே எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. நான் வீட்டில் ஆல்ரெடியே சொன்னேன். பசங்க இருந்துங்க நம்ம நாங்கள் எதுவும் வாங்கலை, நாங்கள் ஆளுக்கு 100 rupeesக்கு மட்டும் நாங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்குகிறோம், நாங்கள் மீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம், ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்கம்மா, நீங்கள் லீவுக்கு எங்கேயுமே கூட்டின்னு போகலான்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் பென் எல்லாமே பார்த்தா ஓவர் ரேட் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள வாங்க வேணான்னு சொல்லிட்டு நான் தாங்க வீட்டுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அதில் பிரதீப் செம்மையாக காண்டாயிட்டான். எங்களை எதையும் வாங்கவானு சொல்லிட்டு உனக்கு தேவையான திங்ஸ்லாம் நீ வாங்கிக்கிட்டியம்மா அப்படின்னு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸு கம்மி ரேட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பெப்பர் பாட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு பாட்டில், அப்புறம் பவுலு, பசங்களுக்கு காஃபி கப்பு, அது போல் எல்லா திங்ஸுமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே கம்மி ரேட்லேயே பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் கப்பு பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாமே கம்மி ரேட்டில் இருந்தது. அதனால சரி கம்மி ரேட்டில் இருக்குன்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பவுலுலாம். அப்புறம் ரூபிகா பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே காஃபி கப் ஒரே கலர்லேயே வேணும்னு சொன்னதுனால அவங்களுக்கும் காஃபி கப்பு. இந்த குட்டி கப்பு பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நானும் அந்த 2 குட்டி டம்ளர் வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்கு அந்த குட்டி டம்ளர் வாங்கிறதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா டீக்கு சாப்பிடுவார். அதனால் அவருக்கு அந்த குட்டி கப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஜூஸ் கப்பு எல்லாமே கோவிலுக்கு எடுத்துன்னு போகிற கூட எல்லாமே கம்மியாக இருந்ததுனால இது எல்லாமே நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்குன்ட்டு சொல்லி நான் அப்புறம் என்ன வாங்கி கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸு தாங்க. 15 ரூபாயில் பாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் 4 பேருக்குமே 4 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நித்யா பார்த்திங்கன்னா குட்டி பவுல் வந்து கண்ணாடியில் பவுல் மாரி வாங்கிட்டு வந்திருந்தா. அவளுக்கு தேவையான திங்ஸ் அவளும் வாங்கிட்டு வந்திருந்தா. பசங்களுக்கு பாக்ஸுன்ற பதில் இந்த நல்லா ஒரு பென்சில் போட்டுக்கலாம், கெச்சி, கலர் பென்சில் எல்லாமே போட்டுக்கலான்றதுக்காக அது மாதிரி லைக் பண்ணி அவங்க அதை தான் வாங்கினாங்க. ஆனால் பசங்க தான் இதில் அடம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அந்த பாக்ஸ் மட்டும் தான். மீதி எல்லாமே தேவையானது நான் வீட்டுக்கு தேவையானது தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நித்யா பார்த்திங்கன்னா சீஸ் வாங்கிட்டு வந்திருந்தா. அதில் ஏதாவது செய்யலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கப்புலாம் பார்த்திங்கன்னா கோலெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. அதனால் அதையும் 2 கப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம். எனக்கு இதுமாதிரி செராமிக்கில் தட்டு பிளேட்டு வாங்கணும்னு ஆசை. அதனால் 2 பிளேட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.